மகா, நான் அப்பா பேசுறேமா. ஆம், சொல்லுங்கப்பா. என்ன விஷயமா இந்த நேரத்துல திவ்யாக்கு ஃபோன் பண்ணிருக்க? என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா. இன்னைக்கு ஆபீஸ்ல என்னென்னமோ பிரச்சனை ஆயிடுச்சுப்பா. இந்த ஃபைலோட இம்பார்ட்டன்ஸ் புரியுதுல்ல? எஸ் சார், இந்த சிஸ்டம்ல தான் இருக்கு. இப்போ அனுப்பிடுறேன் சார். என்ன மேடம் இது? அந்த ஃபைலை காணோம். இதால கோடி கணக்கில் கம்பெனிக்கு நஷ்டம். இத திவ்யாக்கா கிட்ட சொல்லி ஏதாவது உதவி கேட்கலாம் தான் கூப்பிட்டேன். சரி சரி, இன்னுமாமா நீ வீட்டுக்கு போகல? இவ்ளோ பிரச்சனை இருக்கும்போது நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? ஏமா, ஆபீஸ்ல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சகஜம்தான். அதுக்காக நீ வீட்டுக்கு போகாம அங்கேயே வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பியா? அப்பா, காலையில ஏதோ முக்கியமான பிரசன்டேஷன் இருக்காம்பா. கோடி கணக்குல பணம் தர போற வேலையா? டேட்டா கீட்டான்னு என்னென்னலாமோ சொல்றாங்க. இதெல்லாம் இல்லைன்னா அந்த பணம் எல்லாம் நஷ்டமாயிடும்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அப்பா, நான் எதுவுமே பண்ணலப்பா. நிஜமா எனக்கு எதுவுமே புரியல. வேற வழி தெரியாம தான் திவ்யாக்காக்கு ஃபோன் பண்ணேன். புரியுதுமா, திவ்யா தலைவலிக்குதுன்னு டேப்லெட் போட்டு தூங்கிட்டு இருக்கா. அதான் காஞ்சனா அவகிட்ட பேச முடியாதுன்னு சொல்லிட்டா. ஐயோ, அப்படியாப்பா? எனக்கு அது தெரியாது. அவங்களுக்கு தலைவலின்னு தெரிஞ்சிருந்தா நான் அவங்கள தொந்தரவு பண்ணிருக்கவே மாட்டேன். ஏமா, நீ இவ்வளவு பிரச்சனை சொல்ற, நான் வேணா திவ்யாவை எழுப்பி பார்க்கட்டுமாமா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம்ப்பா. பாவம், அவங்களே உடம்பு சரியில்லாம இருக்காங்க. நான் பாத்துக்கிறேன். நான் போனை வச்சிடுறேன். தேங்க்ஸ்பா. ம், சரிம்மா. அம்மா, ஆம், மணி 10 ஆச்சு. இன்னும் வீட்டுக்கு போலியாமா? இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க போங்க. சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரட்டாமா? வேண்டாம் வேண்டாம், எனக்கு பசிக்கல. நீங்க போங்க. சரிம்மா, ஏதாவது தேவைன்னா என்ன கூப்பிடுமா? ம், சரி. ஏன் தான் என் வாழ்க்கையில இப்படி பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருதோ தெரியல. மகா, எங்க நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். ம். டெலிட் ஆன ஃபைல் எங்கேயும் இல்லை. ரெக்கவரி பண்ண முடியாத அளவுக்கு டெலிட் ஆயிருக்கு. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அது உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? எனக்கு புரியுற மாதிரி ஈஸியா சொல்லுங்க. இல்ல, எனக்கு புரியல, அதான் கேட்டேன். வேண்டாம் வேண்டாம், நீங்களே பாத்துக்கோங்க. சிம்பிளா சொல்றேன், ஃபைல் கிடைக்கிறது கஷ்டம். ஐயோ, ஏய், உட்கார் உட்கார் உட்கார், பதட்டப்படாத. எல்லா ப்ராப்ளத்துக்கும் நிச்சயம் ஒரு சொல்யூஷன் இருக்கும். ட்ரை பண்ணி பார்ப்போம். எங்க நானும் கேட்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனாலும் கேட்காம இருக்க முடியலங்க. ரொம்ப நேரமா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதாவது கொஞ்சமாவது ரெடி ஆச்சா? இது வரைக்கும் ஒண்ணுமே நடக்கல. அந்த ஃபைல் கிடைக்கவும் இல்லை. ஐயோ, என்னங்க இது இப்படி ஆயிப்போச்சு? இது எப்படி இப்ப சரி பண்ண போறீங்க? ஐயோ, போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. ஐயோ கடவுளே, நான் ஆபீஸ்க்கு வந்திருக்கவே கூடாது. வந்தாலும் இந்த கம்ப்யூட்டரை தொட்டிருக்கவே கூடாது. அப்படியே தொட்டிருந்தாலும் நான்... இரு இரு இரு, பார்த்துட்டு தானே இருக்கேன். நீ ஏன் டென்ஷன் ஆற? ஒரே ஒரு லாஸ்ட் சான்ஸ் இருக்கு. என்னங்க அது? டைரக்டா கிடைக்காது, வேற வழியில ட்ரை பண்ணுவோம். ஆமா, அந்த பொண்ணு இந்த லேப்டாப்ல எத்தனை மணிக்கு அந்த ஃபைலை பேஸ்ட் பண்ணிட்டேன்னு உங்ககிட்ட சொல்லி கொடுத்தா? ஒரு 10-11 மணி இருக்குங்க. சரி, ஒரு லாஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணி பார்க்கலாம். சிஸ்டம் ரீஸ்டோர் டு ப்ரீவியஸ் டைம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதில் கிடைச்சா உண்டு, இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ நல்லூரம்மா, நல்லூரம்மா, அந்த ஃபைல் எப்படியாவது கிடைச்சிடணும். நல்லூரம்மா, நல்லூரம்மா, அந்த ஃபைல் எப்படியாவது கிடைச்சிடணுமா. நீதான் எனக்கு அருள் புரியணுமா. நல்லூரம்மா, நல்லூரம்மா, அம்மா நல்லூரம்மா. ஐயோ, எங்க ஏதாச்சும் கிடைச்சதா? இல்ல. நல்லூரம்மா, நல்லூரம்மா,
இவர் தேடுறது கிடைச்சிரணும், இவர் தேடுறது கிடைச்சிரணும் நல்லூரம்மா. அவர் தேடுறது கண்டிப்பா கிடைச்சிரணும், கிடைச்சிரணும். அதுக்கு நீதான் அருள் புரியணுமா நல்லூரம்மா, நல்லூரம்மா, நல்லூரம்மா. ஐயோ நல்லூரம்மா, எப்படியாவது கிடைச்சிரணுமா, அதுக்கு நீதான் அருள் புரியணும். மகா நமக்கு மகா மகா எதுக்கு இப்ப கத்துனீங்க? நீ தானே முதல்ல கத்துன, நீ ஏன் கத்துன? ஐயோ அது ஒரு கெட்ட கனவு கண்டேன். பக்கத்துல வந்து கத்துனீங்களா, பயந்துட்டேன். ஐயோ ஏங்க என்ன கிடைச்சிருச்சா? கிடைக்கும் கிடைக்கும், வெயிட் பண்ணு. என்னத்த பிரசன்டேஷன் எப்படி இருந்துச்சு? உன் பிரசன்டேஷனை பத்தி சொல்லணுமா? சூப்பரா இருந்துச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் அத்தை. இந்த பிரசன்டேஷனை சக்சஸ் பண்ணணும்னு சந்தோஷப்பட்டுக்காத. இதுக்கப்புறம் நீ எடுத்து வைக்க போற ஒவ்வொரு அடியும் உனக்கு பெரிய ஆபத்தா இருக்கும்டா. முதல்ல அந்த மகாவை ஒழிச்சு கட்டுறேன், அதுக்கப்புறம் இருக்குடா உனக்கு. ஏய், ஆள் வரது தெரியல, இப்படி இடிக்கிற மாதிரி வந்து நின்னுட்டு இருக்க. உன்னதான் கேக்குறேன், எதுக்கு இப்படி நின்னுட்டு இருக்க? நான் நிக்கிறது கூட தெரியாம அப்படி என்ன மேடம் யோசிச்சுட்டு வரீங்க? பிரசன்டேஷன் நடக்க கூடாதுன்னு தானே நீங்க நினைச்சீங்க? அழிஞ்ச ஃபைல் எல்லாம் எப்படி திரும்ப கிடைச்சதுன்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. நான் சொல்றது சரிதானே? நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குமா, அதேதான் நேத்தும் நடந்துச்சு. இப்படி ஃபைல் அழிஞ்சிருச்சே, என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தெய்வம் மாதிரி அவர் வந்தாரு மேடம். இந்த பென்ட்ரைவில் அந்த ஃபைலை காப்பி பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, நெட்வொர்க்கில் இதை மற்ற சிஸ்டம்ஸ்க்கும் அனுப்பிட்டேன். உன் லேப்டாப்பில் இது டெலிட் ஆனாலும் வேற எந்த சிஸ்டத்தில் வேணாலும் இனிமே அதை எடுத்துக்கலாம். ரொம்ப சந்தோஷங்க. அண்ணா, நிஜமா அந்த ஃபைலை நான் எதுவும் பண்ணலங்க. அது எப்படி நடந்துச்சுன்னு தெரியலங்க. சாதாரணமாக இப்படி டெலிட் ஆக சான்ஸே இல்லை. ரீசைக்கிள் பின் வரைக்கும் டெலிட் ஆயிருக்கு, பேக்கப் ஃபைலும் டெலிட் ஆயிருக்கு. தற்செயலாக உன் கைப்பட்டு இப்படி நடக்க சான்ஸே இல்லை. வேற என்னமோ ஒன்று நடந்திருக்கு. இந்த ஆஃபீஸில் ஒரு கருப்பாடு இருக்குன்னு நான் சந்தேகப்பட்டது சரி.